தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்தி மோட்டாரில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பைக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின், அதே மாதிரி ஒரு கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250 ஹார் அப்படின்னு ஹீரோ லான்ச் பண்ணியிருக்க இந்த பைக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எப்படி இருக்குது பெர்ஃபார்மன்ஸ், என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பற்றி நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரியான லுக்கை வந்து இந்த வண்டிக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக இதோட ஃபோக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கிடைக்குது. இது ஆல்ரெடி நம்ம பல்சர் N250 பார்த்துருப்போம். இதே ரெட் கலரில் வித் கோல்டு காம்பினேஷன்ஸில் பைக்கில் நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இதோட டிசைன்ஸும் நமக்கு பார்க்க முடியுது. பார்க்க ரியலி அங்கங்கே ஒரு பாடி ஷார்ப் எட்ஜஸ்மே நமக்கு கிடைக்குது. பாடி பேனல்ஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பான ஒரு எட்ஜஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல் டெயில் செக்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக பேக்லேருந்து பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக இதோட ஸ்டைலிஷான ஒரு லுக் பார்க்குறதுக்கு டுக்காட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் பற்றி நம்ம பார்ப்போம். ஹெட்லைட் பார்க்கும்போது ஒரு ரியலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஷார்ப்பான எட்ஜஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதில் டிஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ஷேப்டு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோ பீமுக்கு ப்ரொஜெக்டரும், ஹை பீமுக்கு நார்மல் எல்இடியும் கொடுத்துருக்காங்க. இதோட விசிபிலிட்டி நைட் நாங்கள் செக் பண்ண வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு த்ரோ கிடைக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹீரோட பைக்ஸில் இந்த பைக் இன்னும் அதிகமான ஒரு யூனிக்காகவும் ஸ்டைலிஷாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட ஃபோக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 43 mm கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு ப்ராடராக ஒரு திக்காக நமக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கில் கிடைக்குது. முக்கியமாக இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் ஸ்டார்ம் ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலரில் தான் உங்களுக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் இதோட யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கிடைக்கும். இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, இதோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் பண்ணும்போது செக் பண்ணி பார்க்கலாம். டயரோட ப்ரொஃபைல் 110/70/17 கொடுத்துருக்காங்க. 320 mm டிஸ்க் கிடைக்குது. 2 piston கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃபோட ஜாப்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்க பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்ஸ் வந்து கிடைக்குது. ரியரோட ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 150/60 R17 கொடுத்துருக்காங்க. ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃபோட ஸ்டீல் பிரேஸ் டயர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஓட்டும்போது எந்த அளவுக்கு வந்து கிரிப்பாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மிஷின் கட்டில் அலாய்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸும் கிடைக்குது. ஹீரோவோட ஒரு நியூ இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 249cc லிக்விட் கூல்டில் டிஓசி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 PS பவரும் 25 Nm டாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்லிப்பர் கிளச்சுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம டவுன் ஷீட் பண்ணும்போது வீல் லாக் ஆகிற பிரச்சனையும் இதில் இருக்காது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளில் கேஸ் சார்ஜ் மோனோ ஷாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரோட டிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா 230 mm கிடைக்குது. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரியரோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் ஒரு டெயில் லேம்ப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எல்இடியில் ஒரு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே லைசன்ஸ் பிளேஸ்க்கான ஆப்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரோட்டில் ஒரு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்போஸான ஒரு ஸ்டைலிஷான ஒரு லுக்கை வந்து நம்ம கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதோட சாசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லுக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைடோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைன் வந்து நமக்கு வந்து இதை தெரியுது. இதில் கேசின் எல்லாமே வந்து ரொம்ப டெக் பண்ண மாதிரி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட சாசி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஓட்டும்போது எந்த அளவுக்கு இந்த சாசி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுன்றதை ரைடில் பார்ப்போம். இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 806 mm வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட்டு 5'6", 5'5" இருந்தால் கூட உங்களால் தாராளமாக இந்த வண்டியை வந்து பேர் பண்ணி ஓட்ட முடியும். ஏன்னா நமக்கு கால் வந்து டோ வந்து கீழே வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சீட்டோட பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டின் பொசிஷன், அதுவும் ப்ராடரான ஒரு சீட் தான் வந்து ரைடர் கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்ஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து பில்லியன் சீட்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு லேயர் பை லேயராக தான் இதோட டிசைன் வந்து இருக்குது. பார்க்க சைட் பேனல்ஸ் எல்லாம் ஷார்ப் எட்ஜஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க.
இதோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இது வரைக்கும் ஒரு 110 வரைக்கும் நம்ம க்ரூஸ் பண்ணோம். நீங்கள் தாராளமாக இதில் வந்து அப்படின்னா 30 to 35 வரைக்கும் ரியல் மைலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வண்டியோட டைமென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா லென்த் வந்து 2023 mm கொடுத்துருக்காங்க, வித்து வந்து 828 mm கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 1062 mm வந்து இந்த வண்டியோட ஹைட்டு. வீல் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 1357 வந்து இதோட வீல் பேஸு. இதோட கர்ப் வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 167.7 kg வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 mm கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும்போது தட்டுற பிரச்சனை எதுவும் வராது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா 130 km/h வந்து இதோட டாப் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 60 3.2 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த 250cc செக்மெண்ட்ஸ்லேயே ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளைம் பண்ணுறாங்க. இதோட ஸ்விங்காம் பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்விங்காம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 கலர்ஸில் வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ரெட், பிளாக், கோல்டு ஃபோர்க் இருக்கிற இந்த கலரும், க்ரீன், கிரே இருக்கிற ஒரு கலரும், இன்னொரு பிளாக் கலருமே இதில் கிடைக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு விசிபிலிட்டி வந்து ஒரு டீசெண்டான ஒரு விசிபிலிட்டி வந்து இதில் கிடைக்குது. நம்ம ஓட்டின வரைக்கும் வந்து டே டைமில் நல்லாவே வந்து விசிபிலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து கியரோட ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கியரில் போகிறீங்க அப்படின்றத ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம இது சேஞ்ச் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு ஆர்பிஎம் மீட்டர்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டரோட ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஏபிஎஸோட மோடு வந்து ரோடு ட்ராக் அப்படின்னு சொல்லி அதையுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த ரைட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு யூனிக்கான ஒரு டிசைனில் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்மே இதில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் வந்து சர்வீஸ் டியூ இதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்றதை நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இது ஃபியூல் எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஓட்டின வரைக்கும் 32.8 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து நீங்கள் இருக்கிற பெட்ரோலுக்கு 148 km போகும் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு, அதே மாதிரி டைமு, ட்ரிப் மீட்டரு, ஓடோ மீட்டரும் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டாப் ஸ்பீடுமே நீங்கள் வந்து எவ்வளோ போகிறீங்கன்றதை நம்ம வந்து பார்த்துக்க முடியும். 0 to 60, 0 to 100மே வந்து இது வந்து கால்குலேட் பண்ணும். அதே மாதிரி லேப் டைமருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மியூசிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மூலமாக நீங்கள் வந்து ஹீரோ கனெக்ட் 2.0 அப்படின்ற ஆப் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நேவிகேஷனுமே கொடுத்துருக்காங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே வந்து உங்களால் இதில் பார்த்துக்க முடியும். ஏபிஎஸ் மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். சுவிட்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியான எக்ஸ்பல்ஸ் 210 இருக்கிற அதே சுவிட்சை தான் இங்கே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் கன்சோலை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான டாகிள் சுவிட்சஸ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் போடுறதுக்கான சுவிட்சஸ்மே லெஃப்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ஹாரனுமே நமக்கு கிடைக்குது. லோ பீம், ஐ பீம்க்கு இன்டெகிரேட்டடாகவே இங்கே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜிங்க்கு ஃப்ரண்ட்டில் இங்கே டேங்க் பக்கத்தில் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. ரைட்டில் அசார்டஸ்க்கு ஒரு சுவிட்சஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டெகிரேட்டடாக செல்ஃப் அண்ட் கில் ஸ்விட்சுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி விஷயமா SOSமே இதில் கிடைக்குது. இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 1,80,000 rupeesக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது இந்த பைக் 40,000 rupees வந்து கம்மின்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் 250R நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஒன்லி அவைலபிள் ஃபார் ஹீரோவோட ப்ரீமியா அப்படின்ற இந்த டீலர்ஷிப்பில் மட்டும்தான் வந்து இந்த பைக்கை நீங்கள் வந்து பை பண்ண முடியும். இது முக்கியமாக அப்படின்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரி இருக்கிற பைக்ஸ், அதாவது ஹார்லி டேவிட்சன், வீடா, எக்ஸ்பல்ஸ் 210, மேவரிக் இந்த மாதிரியான பைக் இருக்கிற ஷோரூம் தான் அது. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமை வாங்கணுன்னா நீங்கள் இங்கே மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 250R நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது, எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நியூட்ரலில் இருக்கிறோம். ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. நம்ம லைட்டாக ஃபஸ்ட் கியர் கொடுத்து இனிஷியேட் பண்ணுவோம். இப்போ செகண்ட் போட்டிருக்கேன், தேர்ட் போட்டிருக்கேன். இனிஷியல் ஆக்சலரேஷன் வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா வண்டியோட பிக்கப் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவாக இருக்குது. அதாவது 0 to 60 வந்து 3.2 செகண்ட்ஸில் வந்து இது ரீச் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 6th கியரில் ஒரு 70 to 76 வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வண்டியோட பவர் அக்ரெசிவாக இருக்குது. அதாவது இனிஷியல் பிக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக இருக்குது. ஹீரோ கிளைம் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 250cc செக்மெண்ட்ஸில் ஃபாஸ்டஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளைம் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு வந்து இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, ஸ்டாப் பண்ணுறோம். இப்போ அகைன் நம்ம வந்து இப்போ செகண்ட் தேர்ட் கியரில் இருக்கோம். திரும்பவும் ஒரு பம்பர் வந்து நமக்கு காமிக்குது.
ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டோம். இப்போ ஒரு த்ராட்டல் கொடுப்போம். இதோட இன்ஜினோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250cc சிங்கிள் சிலிண்டர் டிஓஎஸ்சி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 PS பவரும் 25 நியூட்டன் டாக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அக்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸு. அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது இது வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து 60 கியரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 RPM வந்து நம்ம 5000 to 6000 RPM வந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறோம். இப்போ ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 88, 89 போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அள்ளி தெளிக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா செம்ம பிக்கப்பு இது பாருங்கள், 98, 100 வேறு லெவல்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து கார்னரிங்லாம் கொஞ்சம் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. வண்டி வந்து இந்த சாசி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரலிஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கப்பும் வந்து வேறு லெவலில் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அக்ரெசிவான ஒரு பவர் இருக்குது. இதோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரைடருக்கு சூப்பராக இருக்குதுன்னு கூட சொல்ல முடியும். அதாவது இந்த ப்ரைஸுக்கு அவங்க வந்து இந்த இன்ஜின் வந்து பேக் பண்ணது ரியலி ஆவசம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க ஹீரோ. சீட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உட்கார முடியுது. நீங்கள் வந்து பில்லியன் வந்து உட்கார்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரைடர் வந்து ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இதோட ஹேண்டில் பார்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். நீங்கள் வேணுன்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிரேக்கிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பட் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய் நீங்கள் வந்து பிரேக் பண்ணிங்கன்னா, பிரேக் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து வண்டி வந்து நின்றுது. ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கன்சோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து கொஞ்சம் இந்த 2 மோட் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி வந்து டார்க் ஆட்டோ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுமே நமக்கு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 2:30 PM இருக்கும். ஆனால் பட் இருந்தாலும் இது வந்து விசிபிலிட்டி வந்து ரொம்ப டீசெண்டான விசிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்குது. அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபியூல் எக்கனாமி எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து விசிபிள் வந்து நல்லாவே கிடைக்குதுன்னு சொல்லலாம். வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு குறையே இல்லை, கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6-way அட்ஜஸ்டபுளில் நமக்கு வந்து ஒரு மோனோகாக் சஸ்பென்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சில மேடு பள்ளத்துலலாம் ஓட்டும்போது நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப மோசமாக இல்லை, டீசெண்டான ஒரு சஸ்பென்ஷன் தான். பட் வந்து நீங்கள் கார்னரிலாம் நீங்கள் வந்து அப்படியே ஈஸியாக வந்து உங்களுக்கு புல் பண்ணுது. அதாவது நமக்கு ஓட்டுறதுக்கு ரோடு வந்து அந்தளவுக்கு கிடைக்கல. பட் அதனால நமக்கு வந்து இன்னமும் வந்து நம்ம இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. பட் வந்து நீங்கள் ஓட்டுறதுக்கு வேறு லெவல்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாருங்க பிக்கப் கேட்க கொடுத்துட்டே இருக்குது, வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா அக்ரெசிவாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி நீங்கள் 90s 100 பாருங்கள். இப்போ வந்து ஒரு 6000 to 6000 RPM வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகுது. நம்மளே தூக்கி வெளியில் எரிஞ்சிடும் போல் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. இந்த மிட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலான பிக்கப்பு. இது பாருங்கள், மிட் அண்ட் டாப்பு வேறு லெவலு. 60 கியர்லலாம் வந்து அப்படியே பறக்குது உங்களுக்கு. 102, 104, 105 வேறு லெவலு. பட் வந்து இவ்வளோ ஸ்பீட் வந்து அட்வைசபிள் கிடையாது. பட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காண்டி மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி வந்து இதை ஓட்டுறதுக்கு செம்ம ரிஃபைண்டாக இருக்குது இன்ஜினு. நீங்கள் வந்து ஒரு நியூ 250cc ஹீரோவில் இதை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு சும்மா தூக்கி சாப்பிடுதுன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த கார்னரையெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே அசால்ட்டாக எடுக்கலாம். ஹீட்டர்ஸும் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது நீங்கள் வந்து ஓட்டும்போது. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் அதிகமாக வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த கிளச்சு வந்து ரொம்ப நேரம் நம்ம பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து கை வலிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு
இந்த ப்ரைஸ்க்கு சரியான பேக்கடான ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,80,000 ருபீஸ்க்கு வந்து இதை வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல் பேக்கடாக யூஎஸ்டி ஃபோக்ஸு ஸ்லிப்பர் கிளச்சுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் டவுன் நம்ம கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப போடும்போது வந்து உங்களுக்கு வந்து வீல் லாக் ஆகிறதோ அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸ்லிப்பர் வச்சுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். 250 சிசியில் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட காம்படேட்டர் டியூக் 250 கம்பேர் பண்ணும்போது 40,000 to 50,000 வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகவே கிடைக்கும். பட்டு அதை கம்பேர் பண்ணும்போது சரியான ஆக்சலரேஷனு வேறு லெவல்னு சொல்லலாம் வண்டி. நீங்கள் வந்து பிக்கப்புக்கு மட்டும்தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த பட்ஜெட்டில் இந்த வண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாங்கள் காலையிலேருந்து ஓட்டின வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ரோடு அந்தளவு கிடைக்கல. நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 104 வரைக்கும் டச் பண்ணோம். பட் வந்து ஸ்பீடுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஸ்பீடு வந்து ஒரு 130 அப்படின்னு நினைக்கிறேன். பட்டு வேறு லெவலு. நீங்கள் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக ஓட்டினாலும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இனிஷியல் த்ராட்டல் வந்து செம்மையாக இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த கியர் போட்டு ஒரு 5,000 6,000 ஆர்பிஎம்மில் வந்தீங்கன்னா அப்படியே உங்களை தூக்கி சாப்பிடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு சும்மா வேறு லெவலு. இந்த எக்ஸ்ட்ரீம் 250R பற்றி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.